மோசமான ஒரு விஷயம். இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப இன்னைக்கு வந்து எத பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில வந்து முதல்ல நம்ம சொல்லப்போனா, நெறைய பேர் நம்ம இன்கம்ம நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா போதுமான அளவு இன்கம் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இன்கம் நோக்கி ஓடணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, நம்ம நல்ல ஒரு படிப்பு படிச்சு ஒரு நல்ல ஜாப்ல இருந்து வருமானத்துல இருக்கணும். இல்லன்னா சொந்த தொழில் மூலம் ஒரு நல்ல ஒரு வருமானத்துல இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா ஓரளவு சமாளிக்கலாம். இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, கணவன், மனைவி இருவருமே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு காலமா இருந்துட்டு இருக்கு. அன்றாடம் நம்ம 2 பேரும் உழைச்சா மட்டும்தான் அவங்க குடும்பத்த ரன் பண்ண முடியும். அப்படிங்கிற மாரி தேவைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. பொருளாதார தேவைகளும் அதிகமாயிட்டு இருக்கு. அதே சமயத்துல செலவுகள் அதுக்கு மேல இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்படி இருக்கிற போது நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த தேர்ந்தெடுக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு 18 மெம்பர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 18 பேருமே வந்து ஆளுக்கு ஒரு 10,00,000 போடுங்க அப்படின்னு சொன்னா, திடீர்னு 10 நிமிஷத்துல காணாம போயிடும். அப்படின்னா 10,00,000 போட்டு பிசினஸ் பண்றது அப்படின்னாக்கா அது சாதாரண விஷயமா அப்படின்னு ஒரு எண்ணத்துல நம்ம எல்லாம் போயிடுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். நம்ம ஏர்ன் பண்றது எப்படி? எப்படி வருமானம் வேணும்? முதலீடுங்கிறது நான் பெரிய அளவுல நான் போட முடியாது. அப்படிங்கிற லெவல்ல இருக்கும் பொழுது, இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிற ஒரு அமிர்த கலவை நமக்கு கிடைச்சிருக்கு. இதோட பேசிக் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹெல்த்தையும் பாத்துக்கிறோம். அதே சமயத்துல வருமானத்தையும் பாத்துக்கிறோம். ஹெல்த் அண்ட் வெல்த் சப்ஜெக்ட் இது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இந்த தருணத்துல முடிவு எடுத்திருக்கோம். யதார்த்தமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் டே அப்படின்னு தான் நாங்க இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். இன்ட்ரோடக்ஷன் டேல உங்கள ஒவ்வொருத்தரும் ஒரு 18 பேர் இருக்கிறீங்க. நீங்களா நானு இந்த ஊரு இங்க இருக்கிறேன், என்ன பண்றேன் அப்படிங்கிறத சுருக்கமா ஒவ்வொரு நிமிடம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் டே தான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படி வந்து ஜூம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் தான் மெயின். இது ஸ்டார்டிங் முடிச்சுட்டு எலிக்சர் மிக்ஸோட பேசிக் சொல்லிட்டு நம்ம செஷன் முடிச்சுக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 6:40 ஆட்டோமேட்டிக்கா அந்த செஷன் முடிஞ்சிடும். அப்புறம் பின்வரும் காலங்கள்ல 1 by 1 நம்ம பார்த்துருவோம். காரணம், என்னை பொறுத்தவரை அந்த போன குழுவுல நான் உருவாக்குனதும் அப்படிதான். ஒவ்வொரு ப்ராடக்ட பத்தியும் ஒரு சொல்ல போனா நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா, வண்டி ஓட்ட கத்து கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதோட மெக்கானிசம் கத்து கொடுக்கணும். முழுக்க ட்ரைனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட முழுக்க ட்ரைனிங் பண்ணிட்டோமா, அவங்க எங்கனாலும் ஃபேஸ் பண்ண முடியும். எந்த சூழல்ல யாருக்கிட்டையும் பேச முடியும். நேத்து முந்தா நாள் பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் எம்டி சென்னையில வந்து அலோபதி டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆனாரு ஒருத்தர். இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அவங்கள மேக்சிமம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலன்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் இதை வந்து ரொம்ப லைக் பண்றாங்க நேச்சர்ல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ அவங்க பேசும்பொழுது இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது யார் மனதும் புண்படாம அவங்ககிட்ட அழகா ஒரு 1/4 மணி நேரம் எடுத்து நம்ம விளக்கத்தை சொல்றோம். சொன்ன உடனே வெரி குட் சார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ட்ரி ஆயிட்டு தான் சொன்னாங்க. 2 பேருமே என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதே திறமையை உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம். இதுல ஒவ்வொருத்தரும் இதோட பேசிக் எலிக்சர் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 வகையான ப்ராடக்ட் சேர்ந்த ஒரு கூட்டு கலவை. அந்த 12 வகையான ப்ராடக்ட் என்ன, அதோட யூஸ் என்ன அப்படிங்கறத நீங்க மெக்கானிசம், அதுதான் மெக்கானிசம்ங்கிறது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யாருக்கிட்ட நீங்க போய் வேணாலும் இதெல்லாம் நீங்க பேச முடியும் அப்படிங்கிறது என்னோட சரிங்களா. இப்போ ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னாக்கா, நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்கள பத்திய ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு 1 மினிட் அதிகபட்சம் டைம் எடுத்துங்க. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க இருந்து பேசுறீங்க, என்னவா இருக்கிறீங்க? ஓகே சார், சரண் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எம் சிவகுமார் ஃப்ரம் திருவள்ளூர். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 10 வருஷமாக நெட்வொர்க் ஃபீல்டில் இருக்கோம்.
ஸோ நம்ம எலெக்சர் மிக்ஸை இப்போ ஒரு 6 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கோம். 6 மந்த்து ஜாயின் பண்ணி இப்போது 1 மந்த்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் நம்ம டீம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராடக்ட்டு கன்சியூம் பண்ணதெல்லாம் வெரி எக்ஸலன்ட் சார். இது வரைக்கும் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்க்காத அதாவது உடனே வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அருமையான பொக்கிஷம் சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பிஸ்னஸில் நான் உள்ளே வந்ததுக்கு. என்னோடய அப்ளைனுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க சார். நல்லா உங்களோட இதுல நல்லா உற்சாகம் தெரியுது. இதுதான் உங்களுக்கு தொழில், இதுதான் எனக்கு இதுன்னு தெரியுது. ஒரு மாதத்துல உங்களுடைய வாழ்விலும் மாற்றம் வரும், உங்க பொருளாதாரத்திலயும் மாற்றம் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் சார் சரவணன் சார். இடையில சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். சொல்லும் பொழுது உங்களை இன்ட்ரோடியூஸ் உங்களை யாரு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணா அதான் அவர் இல்லாம நம்ம இந்த பிசினஸ்க்கு வந்திருக்க மாட்டோம். அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க. ஓகே சார். சார் நெக்ஸ்ட் சரவணன் சார். சரவணன் சார் சொல்லுங்க சார். சிவகுமார் ஸ்டார்ட் பண்ணுங்க. உற்சாகமான வெற்றிகரமான காலை வணக்கம் அனைவருக்கும். என்னோட பேர் சரவணன். நான் சேலம் கருப்பூர் இருக்கேன் சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது கருப்பூர் கோபி சார் கொடுத்தாரு. அது கூட வந்து பார்த்தோன்னா கோபி சார் கூட நமக்கு மகிமநாதன் சாரும் மோகன் சார் சுப்பிரமணியன் சார் வந்து எனக்கு தேவையான சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றிங்க சார். நான் என்னோட ப்ரொஃபஷனல் பார்த்தா சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுக்குள்ளே சாஃப்ட்வேர் சிவில் இன்ஜினியருக்கு சாஃப்ட்வேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது கூட அடிஷனலாக நான் வந்து கிரிப்டோவில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம கோபி சார் நம்ம கருப்பூரில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம கூட ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 6 வருஷத்துல இப்போ வந்தோம். எனக்கு வந்து இந்த நெட்ஒர்க்னாவே எதுவுமே லைக் பண்ண மாட்டேன். நெட்ஒர்க்காக தெரிச்சு ஓடிடுவேன். ரெஃபரல் மார்க்கெட்னாவே மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்டோக் வந்தவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா ரிசல்ட்டுங்க. ரொம்ப அவங்க 2 பேருக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒரு சேலஞ்சாக இருக்கிற ஒரு பேஷனை கொடுத்துருக்குறோம். சீலாங்கி போய் பேசுகிறேன். நம்ம என்னன்னா சார், அவருக்கு வைரல் ஃபீவர் வந்து மூளை பாய்ச்சி கைகளாம் நடுங்குது. நம்ம சுப்பிரமணியன் சார் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் வந்து இப்போ ரொம்ப நாளாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க சொல்லியிருக்காரு. எனக்கு வருமானத்தை தாண்டி இந்த ப்ராடக்ட் எடுத்து அவர் நல்லா இருக்குன்னு சொல்றது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க சார். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அற்புதம். நிறைய சேலஞ்சஸ் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கெல்லாம் பேசணும். ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. தகவல் வந்துட்டு இருக்குது. மேற்கொண்டு நம்ம பேசுவோம். அடுத்து ஸ்ரீதேவி மேடம். டாக்டர் ஸ்ரீதேவி. குட் மார்னிங் சார். வணக்கம். குட் மார்னிங். அந்த குழுவில் இரு பயணிக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேரு டாக்டர் ஸ்ரீதேவி. சேலத்துல இருந்து இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் மகிமைநாதன் சார் தான். அவர் தான் இந்த பிசினஸ் வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்கேன். கிளினிக் வந்து சேலத்துல காந்தி ரோடுல வச்சிருக்கேன் நான். அந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேஷண்ட்டுக்கு நிறைய பேர்த்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இது வரையும் ஒரு 5 பேர் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். இதுல ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. போக போக இன்னும் இதை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார். சூப்பர் மேடம். அற்புதம். டாக்டரா இருந்து பணியில இருந்து அது கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்து பண்றீங்க. அது நேச்சுரோபதி டாக்டர் சொல்லவே வேண்டாம். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு. இந்த தளம் வந்து எல்லாத்துக்கும் சொல்றேன், இது நம்ம தளம், இது நம்ம வீடு. இப்ப நம்ம வீட்டுல இப்ப 21 பேர் குழுமி இருக்கிறோம். இதுல வந்து அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம். தெரிஞ்ச விஷயத்த இப்ப வந்து உங்களுக்கு நிறைய பேச வாய்ப்புகள்லாம் நாங்க போக போக கொடுப்போம். பிளான் ரீதியாவும் சரி, அனுபவ ரீதியா சரி, நீங்களும் வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்க எடுத்து சொல்லலாம். நன்றி. அடுத்து வந்து ஜெகதீசன் சார். ஜெகதீசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். வணக்கம் சார். என்னோட பேர் ஜெகதீசன். ராணிப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வாலாஜாபேட்ல இருந்து பேசுறேன். நான் பேசிக்கா வந்து பார்த்தா டிரைவர் ஃபீல்டுல இருக்கேன். கார் ஓட்டின்னு இருக்கேன். இதை வந்து நான் பார்ட் டைமா தான் பண்ணிருக்கேன். ஆனா நெட்ஒர்க்ல பார்த்தோன்னாக்கா ஒரு 13 வருஷம் அனுபவம் இருக்கு. ஆனா இதுவரையிலும் எந்த ஒரு நெட்ஒர்க்லும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதுலதான் எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா ரிசல்ட் தான் மெயினா. நெட்ஒர்க் ஃபீல்டு வந்து பார்த்து ஒரு 1-2 ரிசல்ட் பெரிய விஷயமா பேசுவோம். இதுவரை நான் கொடுத்த நபருக்கு மொத்த பேருக்குமே ரிசல்ட்டா மாறி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னும் நான் நிறைய பேருக்கு இது எப்பவுமே சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுல தொடர்ந்து கண்டினியூவா பண்ணுவேன் சார். நன்றி சார்.
தேங்க்யூ சார். நல்லா பண்ணுங்க. போக போக நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டு நல்ல தெளிவா பண்ணுங்க. நீங்களும் இந்த இடத்துல ஒரு மருத்துவர் மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா எனது அருமை அண்ணன் சொல்லுவோம், தம்பின்னு சொல்லுவோம், எப்படின்னு சொல்லலாம், உடன்பிறவா சகோதரன் சொல்லலாம். அதே சமயத்துல என்னை அறிமுகப்படுத்திய டாக்டர் சுப்பிரமணி சார் பேச அழைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். அனைத்து சார், இன்று முதல் நாள் இதை ஏற்பாடு படுத்தி கொடுத்திய சென்னை சிவா சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமா நன்றி. என்னை அறிமுகப்படுத்தியவர் கம்பெனி எம்டி பழனிசாமி சார். ஆனா செய்ய சொன்னது சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கிற 300 எம்எல்ஏ எம்பிக்கு டாக்டர் இருக்கக்கூடிய மோகன் சார் தான் என்னை அறிமுகம் செய்ய சொன்னாரு. நல்ல கம்பெனி சார், லீகல் செய்ய சொன்னாரு. அதனால இன்னைக்கு நல்ல பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். இந்த குரூப்ல டெய்லி கரெக்டா 6 மணிக்கெல்லாம் வாங்க. பெரிய அற்புதமா மோகன் சார் வந்து பல பேர்த்த சம்பாதிக்க வச்சவரு, பல ஆயிரம் பேர்த்த நான் கண் கூட பார்த்தவன். ஆனா நீங்களும் வச்சு போலாம். டெய்லி 6 மணிக்கு வாங்க. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறீங்க. அதாவது ஒரு அருமையான சப்ஜெக்ட கொடுத்து அனைவரும் சம்பாதிக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துறீங்க. அனைவரும் நல்லா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு நன்றியினை கூறிக்கொண்டு அடுத்து வந்து சுப்பிரமணி யாரோ வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என் பேர் சுப்பிரமணி. நான் ஓசூர்ல இருக்கேன். நான் ஒரு என்டர்பிரைனர் இருக்கேன். என்ன இந்த மீட்டிங்ல வந்து அறிமுகப்படுத்தினவர் மிஸ்டர் சிவகுமார், சென்னை சாரு. நான் வந்து இது வந்து பார்ட் டைமா தான் பண்ணிருக்கிறேன். என்னோட டீம்ல இப்போ வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேரை வந்து எல்லாமே ஃப்ரெஷர் தான். பட் ஃப்ரெஷரை வந்து நான் இனிமே வந்து லீடரா உருவாக்குவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அற்புதமா கொண்டு வருவீங்க. நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. ஆனந்தன் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனந்தன் சார் வர்றதுக்குள்ள வந்து மகிழ்வராஜ் சார் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டவர் வந்து சுப்பிரமணி சார் தான். நான் ஒரு 35 வருஷமா நெட்வொர்க் ஃபீல்டில் ஃபுல் டைம் நெட்வொர்க்கரு. ஒரு 300க்கு மேற்பட்ட கான்செப்ட் பொதுவாக பண்ணியிருப்பேன். ஆனால் அதில் இல்லாத மகிழ்ச்சி எனக்கு வந்து எலிக்சர் மிக்சராக இருக்குது. அது ஏன் அப்படின்னா நானும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துருக்கிறேன். என் கால் நகம் சரியானுச்சு. அற்புதமான ஒரு விஷயம். அடுத்து வந்து நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா எனக்கு ஃபீல் பண்ணேன். அப்போ எத்தனையோ ப்ராடக்ட் சாப்பிட்டும் சரியா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இதுல ஒரே மோனோ ப்ராடக்ட் இவ்வளவு வேலை செய்யுது, இந்த ஒரு அற்புதமான விஷயம் சொல்லிட்டு என்னோட நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்ல ஆரம்பிச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிறப்பான முறையில போயிட்டு இருக்கு. அதே போல இங்க ஒவ்வொருத்தரும் அதே போல இதுல என்ன மேலும் உற்சாகமா செயல்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன் சாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு ப்ராடக்டை குறிச்சும் சில பேத்துக்கு இந்த இதை குறிச்சு சொன்னதுனால எனக்கு கிளியரா விளங்குனுச்சு. இது வந்து இந்தியா ஃபுல்லா, வேர்ல்டு ஃபுல்லா நம்ம கொண்டு போறதுக்கு உண்டான எல்லா காரியங்களும் செஞ்சு பொருளாதாரத்திலயும் சரி, வெல்த் ரெண்டுத்துலயும் ஒவ்வொருத்தரையும் நான் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை கொண்டது. எல்லாத்துக்கும் மேல இதுல ஒரு சிறப்பா செயல்பட்டு செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஆமையும் முயலும் எப்படி இருந்ததோ ஆமை ஜெயிச்சதா இருக்கிற மெதுவா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்ம பண்ணோம்னாக்கா கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வெற்றியாளராக மாற முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். அதே சமயம் இந்த தருணத்துல மகிழ்வன் சார் பத்தி சொல்லணும். நிறைய இழப்புகளை சந்திச்சு வந்தவர். நெட்வொர்க்குன்னு இல்லை, வாழ்க்கையிலும் சரி நிறைய வருமானங்களை இழப்புகளை சந்திச்சு வந்தவர். ஆனா இதுல வந்து நம்ம சாதிச்சே காமிக்கணும், இழந்தது அனைத்துமே வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கறதுல ஒரு நல்ல கான்பிடென்ட் வந்த பிறகுதான் இதுல இறங்கினாரு. இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் மனதுல வந்து நம்ம உறுதி எடுத்துக்கிட்டோமா ஜெயிக்க முடியாது ஒண்ணுமே இல்லைங்க. அது அந்த தருணத்துல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்முகம் சார், காஞ்சிபுரம் சண்முகம் சார் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அது எனக்கு இந்த வாய்ப்பு வந்து எலெக்ஷன் வந்து வாய்ப்பு கொடுத்தது என்னுடைய அப்ளைன் குருநாதர் டாக்டர் சுப்பிரமணிய சார் அவர்கள். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. சரியா ஒரு 6-7 மாசம் முன்னாடி கொடுத்துருந்தாரு. ஸோ அது மூலியமா நம்மளும் நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்லாம் பண்ணியிருக்கோம். டைரக்ஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு 10-12 வருஷம் அனுபவத்துல அதே கம்பெனி நானும் பண்ணியிருக்கேன். அதுலலாம் எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த எலிக்சர்ஸ்ல கிடைச்சிட்டு காரணம் நல்ல ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு பிளான், ரெண்டுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு போயிட்டு சார். காஞ்சிபுரத்துக்கு ஒரு டீம் எடுத்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கைட் பண்றாங்க, நல்ல அப்ளைன்ஸ் கிடைச்சிருக்காங்க. சுப்பிரமணிய சார், டாக்டர் மோகன் சார், இவங்களாம் நல்ல ஒரு நம்ம கைட் பண்றாங்க. நிறைய கிளைண்ட் கொடுத்துருக்கோம், நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, பாசிட்டிவா எல்லாமே வந்திருக்கு. நிறைய பேர் அவங்க நம்ம வந்து ஃபேமிலி மெம்பரா பாக்குறாங்க. அதே நேரத்துல வந்து இந்த ப்ராடக்ட் கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்கு. நான் பர்சனலா எடுத்துக்கினேன், அதுக்கப்புறமா டீம்ல இருக்கிறவங்க கொடுத்த இடத்துல நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அது மூலியமா நல்ல வருமானமும் கிடைக்குது. இப்ப நான் பண்றது பார்ட் டைம் தான் பண்ணிருக்கேன். டீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கி இருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஆசைப்படுறேன். அதுக்கு இந்த பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க ரொம்ப அற்புதமா ஒரு ஜாப்ல இருந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 50-50 ஜாப்ல கவனம் 50னா இதுல 50 நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். விரைவில் நல்லா வருவீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா தேங்க்யூ சார். பாலாஜி சார், சந்திரன் சார், செல்லபெருமாள், காஞ்சிபுரம், டொமினிக், டாக்டர் சுமதி மேம், இதுல யார் வேணாலும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி டக்குன்னு அவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். யார் ஒருத்தர் டொமினிக். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். சார் என் பேர் டொமினிக் சார், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம் தாலுக்கு. என்னை வந்து சிவகுமார் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க, கேக்குது சார். சிவகுமார் சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. இப்போ எனக்கு ஃபுல்லா வழிநடத்துறது வந்து மயூநாதன் சார் தான். இப்போ நம்ம கிட்ட ஒரு டீம், நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்றேன். என்கிட்ட வந்து இப்போ ஒரு 15-20 பேருக்கு மேல சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திலே அதிகபட்சமா வெள்ளிக்கிழமை 5 பேர் இணைஞ்சிருவாங்க சார். சூப்பர். இன்னும் இந்த மெடிசன் சார், இந்த உணவு நான் எடுத்துக்கும் போது எனக்கு ஏற்கனவே சுகர் இருந்துச்சு. இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாப்பிட்றது நல்லா இருக்குது. இது நடுவில் வந்து நான் இந்த உணர்கின்ற போது என்ன ஆச்சுனாக்கா, நம்ம எல்லாமே பாயசம் தான் சாப்பிட்றோம். இப்போ இதுல இருந்து விடுதல் நம்மளுக்கு கிடைக்கணும். இது கண்டிப்பா நம்மளுக்கு இந்த உணவு தேவைன்றத முடிவு பண்ணிட்டேன். மக்கள்கிட்ட சொல்லிட்டு இது நல்லா இருக்கு நம்பிக்கையோட இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அதாவது ஒரு வார்த்தை இதுல சொன்னீங்க, என்ன தெரியுங்களா, மெடிசன் சொல்லிட்டு உடனே சாதி உணவுன்னீங்க. அவ்வளவு அளவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா உண்மையாலும் அதான். அதாவது அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம உணவை வந்து நம்ம கரெக்டா நிறைய பாய்சனான உணவு தான் இந்த காலத்துல சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சொல்லுவேன், 20 வயதுக்கு உள்ளார இருக்கிற குழந்தைகளுக்கு அதிக நோய் இல்லைன்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து. ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க வந்து பேரண்ட்ஸோட அரவணைப்புல வருவாங்க, உணவுலையும் இதுலயும். எப்ப 20-18க்கு மேல நம்ம தாண்ட ஆரம்பிச்சிருமோ, வெளி ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடும். காலேஜுக்கு போறோம், வெளி ஃபுட் எடுக்க ஆரம்பிக்கும் போது உணவு வந்து நிறைய பாய்சனஸ் தான். அப்படிங்கும் போது ஸ்லோ பாய்சன் தான் இப்ப உடம்புல போயிட்டு இருக்கு. அப்போ சரியான தருணத்துல இந்த விளக்கத்தை நீங்க எடுத்து சொன்னீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. அதுக்கு இந்த ஃபுட்டு அப்படிங்கிற இந்த உணவு பொருளை நம்ம சேர்த்து எடுக்கும் பொழுது பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாம் சுத்தப்படுத்தி உடலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி உள்ள ஒரு பொருளை தான் நம்ம கையில எல்லாருமே எடுத்திருக்கோம். அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிட்டு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வந்து ஆனந்தன் சார். ஆனந்தன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஆனந்த் சார் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சுகருக்காக தான் நான் இந்த பொருளை சூஸ் பண்ணேன். இன்ட்ரோடக்டர் வந்து மணி பண்ணாரு, ஆனா ஃபாலோ பண்றது வந்து சுப்பிரமணிய சார் தான் பண்றாரு. ரைட் சார்.
இப்ப சுகர் வந்து ஒரு அளவுக்கு நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு சார். நான் என்னுடைய தரப்புல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வேலை மாதிரி போயிட்டு இருக்கு சார். ஃபுட் மூலமா அதாவது ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட் மாதிரி கண்டினியூஸ் பண்ணிட்டே இருக்கேன் சார். இதுதான் நானு. சூப்பர் சூப்பர். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்ல, நம்மளும் நம்ம ஹெல்த்தையும் நம்ம பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் வெல்த்தையும் உருவாக்குறோம். அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு தளம் தான் இந்த தளம். இத பத்தி டிஸ்கஸ் நமக்குள்ள கலந்துரையாடல். எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ எனி டைம். அப்படிங்கும்போது நீங்க வந்து சேர்த்து விட்டவங்க யாருங்கிறது நமக்கு அவங்க குருநாதர். அதே சமயத்துல யாருக்கிட்ட வேணாலும் நீங்க கத்துக்கலாம், தப்பு இல்ல. அப்படிங்கும்போது நம்ம குருநாதரை நம்ம டெய்லி ஒரு விஷயம் நான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன். நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண நபரை காலையில எந்திரிச்சதையும் மனசளவு நினைச்சு பாருங்க. அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னாவே நம்ம முன்னேற ஆரம்பிச்சிடும். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சப்ஜெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை அறிமுகப்படுத்தினாங்க பாத்தீங்களா. அந்த அப்ளைன ஒரு நிமிடம் காலையில எந்திரிச்சது எப்படி நம்ம தெய்வத்தை வணங்குங்க, அம்மா அப்பாவை வணங்குங்கன்னு சொல்றோமோ மாதிரி அதுக்கு அடுத்தாப்புல குருன்னு சொல்றது இந்த இடத்துல நம்மளோட அப்ளை. அவங்கள மனசுக்குள்ளார ஒரு நிமிடம் நினைத்தால் மட்டுமே போதும். அவன் ஆசீர்வாதங்கிறது இந்த பிரபஞ்சம் மூலம் நமக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஈஸியா நிறைய சம்பாதிக்கலாம். இந்த தளத்துல அனைவருமே ஒர்க்கர்ஸ் தான், நெட் ஒர்க்கர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனந்த் சார் நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஒரு செகண்ட், சாரி சார், ஒரு செகண்ட் சார். கரெக்டாக ஒரு 8 மினிட்ஸ் இருக்குது சார், மீட்டிங் க்ளோஸ் ஆகிடும். நான் பார்த்துட்டே இருக்கேன். 6:40க்கு முடிஞ்சிடும். அது வரல தான் இன்னைக்கு பேச போறாங்க. அதுக்கு பிறகு மேற்கொண்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். சாந்தி லோகேஷ் சார். சாந்தி லோகேஷ் மேம். சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மிஸ்டர் ஆனந்த் சார் தான். அப்புறம் என்ன கைட் பண்றது சேலம் டாக்டர் மிஸ்டர் சுப்பிரமணியன் சார். எத்தனையோ மீட்டிங் இந்த மாதிரி மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். மிராக்கல்ல இருந்து எல்லாமே நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நமக்குன்னு ஒரு டீம் நமக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிக்க மோகனன் சாருக்கு இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன், நன்றிகள் சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். இந்த எனக்கு வந்து இப்போ வேற சப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க மூலயமா தான் ஆனந்த் சார் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. இதோட பெஸ்டா இன்னொன்னு இருக்குமா ட்ரை பண்ணுமா சொல்லிதான் கொடுத்தாங்க. ஒரு சரி எடுத்து பாக்கலாம்னு பிரதருக்கு தான் கொடுத்தேன். நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. ஓகே, அப்படியே எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 2 மாசமா ஒர்க் ஃபுல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இல்ல கிட்டத்தட்ட ஒரு 32 ஐடி வந்திருக்கு. இப்போ ஏற்காடு முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் 10 ஐடி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்னும் 2 வெயிட்டிங்ல இருக்கு சார். 2 பின் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்கேன். தேங்க்யூ மேம். அற்புதம். நீங்க நிறைய நல்லா சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ சார். நீங்க இன்னும் நிறைய பேச போறீங்க. நீங்க ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம அனுபவங்கள் நிறைய இருக்குது நேச்சுரல் இதுல அப்படிங்கறதும் தெரியுது. நல்லா பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இது நம்ம வீடு நம்ம தலங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. உங்களோட டவுட்ஸ் அனைத்தும் கேட்டுக்கலாம். வருங்காலத்துல நீங்க எப்படி என்ன கேள்வி, நாளை கேள்வி கேட்டு குறைஞ்சு எடுத்துட்டேன். நம்ம யாரு எம்டி சார், சுப்பிரமணி சார். ஏன்னா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்தேன். இதை பற்றிய நாலேஜ் நான் தெரிஞ்சுக்கணும் நான் முடிவு எடுத்தேன். ஆர்வத்துல கேட்கணும். எனக்கு கேட்கதான் தெரியும்னு எகத்தாலமா கேட்க கூடாது. ஆர்வத்துல நான் சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். நீங்க நிறைய இதை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல முடிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். செல்லபெருமாள் காஞ்சி சார் பேசுறாங்க, கொஞ்சம் பேசலாமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க செல்ல பெருமாள் காஞ்சி. நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சார் வந்துட்டார்ல, இல்ல டாக்டர் சுமதி மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். சார் கொஞ்சம் சார். குட் மார்னிங் சார். ஐ ஆம் சேலம். நான் நேச்சுரோபதி பிளஸ் பர்மோ டாக்டர் சார். கிளினிக் 9 years ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயத்துலன் சார் என்னை ரெஃபர் பண்ணி சுப்பிரமணியன் சாரும் மகிமினன் சாரும் தான் வந்து என் கிளினிக்ல மீட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இப்போ 5 month இதோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸலண்ட், யூனிவர்ஸோட கிஃப்டட். என்னுடைய செல்ஃபா நான் நிறைய ரிசல்ட் எடுத்துட்டேன். என்னோட இதுல என் பாப்பாவுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ரிசல்ட் நல்லா எடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்களோட சேவை வந்து அங்கேயும் இல்ல, கிளினிக்கல் சைடும் இல்ல, இங்க மக்களுக்கும் தேவை. இதை பத்திய நாலேஜும் நீங்களும் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண சொல்லுவேன். அப்பங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு தளம் கொடுக்கறப்ப நீங்களும் பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் தேனி ஆர்கேஜி. ஒரு நிமிடம் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்எஸ்எம்எஸ் குடும்பத்துக்கு சார், நான் தேனியிலிருந்து ஆர்கே பேசுறேன். என்னை அறிமுகப்படுத்தினவர் வந்து சேலம் மாமா டாக்டர். அவங்க ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஏன்னா பல விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு பண்ணிட்டு ரொம்ப லாஸ் ஆகி வீட்டுல முடங்கி போயிருந்தேன். நான் பேசிக்கா வந்து விவசாயி, இயற்கை விவசாயி. பல நண்பர்கள் மூலமா உள்ள வந்தது. அந்த இழப்புகளை ஈடுகட்ட முடியாம ஒண்ணுன்னா கடந்து ரொம்ப உறவுகளையும் நம்ம தாய் பிள்ளைகளையும் நண்பர்களையும் இழந்தேன். அதனால வேணாம்னு சொல்லி ஏதோ நான் செஞ்ச புண்ணியமோ இல்லை எங்க அப்பாவும் செஞ்ச புண்ணியமோ பிறகு விவசாயத்திலேயே வாங்கி இந்த 6 மாசமா வந்து விவசாயத்துல தான் நான் எனக்கு முழு நேரமா இருந்தேன். அது போக எங்க பொண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணாங்க. ஷார்ஜாவில் இருக்காங்க. அவங்களுக்கு தைராய்டு, நீர்க்கட்டி, கர்ப்பப்பையில பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே குழந்தைக்கு இந்த நேச்சுரல் இதுல தான் நாங்க இது பண்ணோம். அதுக்கடுத்து இப்ப அடுத்த குழந்தைய ட்ரை பண்ணும்போது அவங்க முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க, முடியல. பிறகு அப்பா கிட்டே இது பண்ணுவோம், குழந்தைக்கு அப்பா தானே மருந்து இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணும்போது கொடுத்தோம். 3 மாசத்துலயேவும் அவங்களுக்கு அந்த தைராய்டு எல்லாம் குறைஞ்சி இப்ப 2 பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்ப 8 பாயிண்ட் கேட்டு கொடுத்து விட்டுருக்கோம் சார். நல்லா அருமையா இருக்கு. இப்ப நானே சாப்பிட்டுக்கு இருக்கேன். சுகரு, பிபி எல்லாம் இருந்தது. இப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வந்துட்டு நான் கீழே பைக்ல இருந்து விழுந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த பொண்ணுக்கு மருந்து கட்டலான்ட்டு போகும்போது அவங்க சுகர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நார்மலுக்கு வந்துருச்சு. நம்ம எலெக்ஷன் மிஷினுடைய தான் அது. தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. அதனால பண்ணிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஒவ்வொருத்தருமே குழுவுல நம்ம பேச போறோம். அதுக்கு ஒரு காலம் தனித்தனியா நாங்க ஒதுக்க போறோம். அப்பங்க நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்க ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்து ஒவ்வொருத்தருக்குமே. ரைட் சார், ஓகே. அனைவருக்கும் நன்றி. சில பேர் நான் கூப்பிட முடியல, இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் யாருங்க? ஒரு 1 மினிட் மட்டும் டைம் எடுத்துட்டு டக்குன்னு முடிங்க. ஒரு மெசேஜ். அனைவருக்கும் குழுவில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஒரு விவசாயிங்க ஐயா. விவசாயம் இருந்துட்டு இந்த எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து சண்முகம் அறிமுகப்படுத்தினாருங்க ஐயா. ரொம்ப நன்றி. இது 10 நேரமா தான் ஐயா பண்ண முடியுது. 3 நேரமா என்னால பண்ண முடியல. வந்து இனி வரும் காலங்களும் 3 நேரமா பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு ஐயா. கண்டிப்பா. ஒரே ஒரு நிமிஷம், முடிய போகுது அப்படிங்கறனால ஒரு செஷன் நான் முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பேசலாம். ரொம்ப நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தினை நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய செஷன்ல எலிக்சர் மிக்ஸ்ல 12 இன்கிரீடியன்ஸ் பத்தி நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். அது தமிழ்ல, இங்கிலீஷ்ல இருக்கிறது அப்படியே தமிழ்ல டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். தயவுசெய்து எல்லாருமே இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளார இதெல்லாம் படிச்சு வச்சுக்கங்க. ஏன்னா 1ஆம் கிளாஸ் படிக்காதவங்க கூட இதை அழகா இப்ப உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ நான் இந்த ஒரு விஷயம் மட்டும் 12 இன்கிரீடியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். எனி டைம் வந்து இந்த இது முடியும், இருந்தாலும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். ட்ரிச்லியா கேட்டிகுவா, செரினா ரெபன்ஸ், குக்குர்பிட்டா மொசாட்டா, பன்சர் வைன், ரெட் பீச் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிடேஸ், ஸ்டீவியா ரெவிடியானா, பாசிப்ளோரா, ஜபடிகப்பா, பிளிக்கியா. இந்த 12 வகையான இன்கிரீடியன்ஸை பத்தி தான் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா ஒரு 1/4 மணி நேரம் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் ஒதுக்கி டெய்லி ஒரு பிளான்ட்டை பத்தி உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். அது நீங்க நோட்ஸ் எடுத்துங்க. பிற்காலத்துல வந்து நீங்க அதிகம் மத்தவங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் சார் அல்லது மகிமநாத் சார் இதை முடிச்சுக்கோங்க. இப்ப எனி டைம் நிக்க போகுது. தேங்க்யூ சார். சார் ஒரு அன்பான வணக்கம் எல்லாத்துக்கும். இனிமேல்பட்டு வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே நம்ம இந்த ஜூம் எப்படி ஃபர்ஸ்ட் வந்து திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாள், அதுக்கப்புறம் ஓகே.